சிறப்பு விருந்தினர் மிஸ்டர் சார்லிச் பார்மியோ அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ரத்னாயா அவர்களே, அவருடைய அருமை மகன் துரை அவர்களே, G.T.N காலேஜ் பிரின்சிபல் அவர்களே, டாக்டர் ராஜசேகர் அவர்களே, என்னோடு மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்ஸ் டாக்டர் துரைமுருகன் அவர்களே, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரார் சிவகுமார் சார் அவர்களே, மற்றும் டாக்டர் எஸ்பி லாவண்யா அவர்களே, ஏனைய வைஸ் பிரின்சிபல்ஸ், டீச்சிங் ஸ்டாஃப், ஃபிசிக்கல் டைரக்டர்ஸ் ஆஃப் G.T.N காலேஜ், என் அருமை மாணவர்களே, மாணவிகளே, உங்கள் எல்லோருக்கும் எனது முதல்கண் வணக்கத்தை தெரிவித்து 58வது வருட விளையாட்டு விழாவும் போது ஒரு காலேஜில் 8000 பேர் படிக்கிறதற்கு வாய்ப்புகளை கொடுத்த எங்கள் அருமை ரத்னா ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, அவர்களோடு சேர்ந்து அவங்களோட ட்ரஸ்டியாக இருக்கிற எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்போ விளையாட்டுக்கு காலேஜ் விளையாட்டு கூப்பிடுறாங்களோ அப்போல்லாம் நாங்கள் போக ரொம்ப விரும்புகிறது என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி காலேஜில் நடக்கக்கூடிய சம்பவத்திலேருந்து தான் நான் ஒரு சிறந்த வீரனாக வந்ததுங்கிற காரணத்தினால மாணவர்களுக்கு இப்போதைக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையின் காரணத்தினால நான் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்க ஆசிக்கின்றேன். நான் ஒரு சின்ன குடும்பத்தில் பிறந்தவன் தான். தேவக்கோட்டை, எங்கள் அப்பா விவசாயி தான். டிபிடி ஸ்கூலில் தான் படித்தேன். விடாமுயற்சினாலும் நம்பிக்கையினாலும் வாத்தியாருக்கு மேலே வச்ச நம்பிக்கையினாலும் என் மேல் வச்ச நம்பிக்கையினாலும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா அளவிலும் ஓரளவு சிறந்த விளையாட்டு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிறதுனால உங்களுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுகின்றேன். அதற்கு முன் G.T.N காலேஜை பற்றி டாக்டர் ராஜசேகர் என்கிட்ட வந்து ஒரு 5 வருஷமாக நாங்கள் ஒரு தொடர்பில் இருக்கின்றோம். G.T.N காலேஜ் காமராஜர் யூனிவர்சிட்டிக்கு ஒரு பில்லராக இருக்கிறது. ஏனென்றால் எல்லா அத்லெட்டிக்ஸில் மட்டும் இல்லை, பாக்ஸிங்கில் மட்டும் இல்லை, தைக்கோண்டோவில் மட்டும் இல்லை, எல்லா விளையாட்டுகளையும் ரத்னையா மேனேஜ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நிறைய இடங்களில் ஆல் இண்டியா லெவலில், கெலோ இந்தியா லெவல்லையும், ஏன் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய லெவல்லையும் நான் பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கேன். போன வருடத்துக்கு முந்தின வருடம் புவனேஸ்வரில் கெலோ இந்தியா நடக்கும்போது டாக்டர் ராஜேந்தர் நம்ம G.T.N காலேஜ் ஒரு பொண்ணு தான் பிரான்ஸ் மெடல் வாங்கினாங்க. அதே மாதிரி இப்போ நடந்த பெங்களூரில் நடந்த கெலோ இந்தியா ப்ரோக்ராமில் நம்ம காலேஜ் பிள்ளைகள் தான் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது எதனால் இப்படி நடக்குதுன்னு கேட்டால், ரத்ன ஐயா அவருடைய அருமை மகன், உங்களுடைய கைடு டைரக்டர் துரையுடைய நல்லவுடைய எண்ணத்தினால். அன்பான மாணவர்களே, இந்த G.T.N காலேஜுக்கு வருவதற்கு நான் பெருமைப்படுகின்றேன். ஏன்னு கேட்டால், இந்த G.T.N காலேஜில் இருந்தால் உங்கள் அலுமனை ஸ்டீவன் ராஜுங்கிற ஒரு விளையாட்டு வீரர் மட்டுமில்லை, ஒரு வெட்ரன் வீரராக இருந்து ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறதுக்கு G.T.N காலேஜ் அவருக்கு ஒரு நல்ல ஊக்குவித்திருக்கு. அதனால் நான் உங்கள் எல்லோரையும் பாராட்டுகின்றேன். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆடிட்டோரியத்தை தெரிந்து கொடுத்து உங்களை அமைதியாக உட்கார வைத்து, பொதுவாக ஒரு காலேஜ் ப்ரோக்ராம்ங்கும்போது என்ன நினைப்போம்னா, கொஞ்சம் பேர் வருவாங்க போவாங்க, சிலவங்க அப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஐ see the real discipline, I see the real passion,
that you are want to achieve the excellence in your career. அதுக்கு நான் சொல்ல விரும்புகிறது ஒன்று தான், தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கைங்கிறது எப்போவுமே இப்போதைக்கு இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி தன்னம்பிக்கையினால தான் இன்றையெல்லாம் நாங்களாம் ஓரளவு செய்ய முடியுது. இந்த தன்னம்பிக்கையை பற்றி நான் பேசுகிற ஸ்போர்ட்ஸ் மூலியமாக பேசுவேன். ஆனால் டாக்டர் லவண்யா வந்து அவங்க இந்த நம்ம ஊரை மட்டும் இல்லை, நம்ம மாவட்டத்தை மட்டும் இல்லை, நம்ம மாநிலத்தை மட்டும் இல்லை, எவ்வளோ தொலைக்கு தன்னம்பிக்கையால் ஓரளவு கொண்டு வந்தாங்கன்னு பேச விரும்புவாங்கன்னு ஆசைப்படுகின்றேன். அன்பான மாணவர்களே, தன்னம்பிக்கை என்பது எப்போதுமே உங்களால் முடிந்த அளவு செய்ய வேண்டியது. தன் நம்பிக்கை எப்படி வளரும்னு கேட்டிங்கன்னா, நான் செஞ்சதை ஒன்று எப்படி முன்னாடி வாத்தியார்களாக டீச்சிங் ப்ரொஃபஸர்ஸ், நான் டீச்சிங் ப்ரொஃபஸர்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு வேண்டிய மரியாதை கொடுங்க. உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு உருவாக்கி விட்ட மரியாதை கொடுங்க. அந்த மரியாதை நான் கொடுத்ததுனால தான் இன்று நான் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன். அடுத்து விடாமுயற்சி. வாழ்க்கை என்பது விழுந்து விழுந்து பார்த்து தான் அப்புறம் தான் முன்னேற முடியும். பிரின்சிபல் சார் வந்து என்னை பற்றி சொல்லும்போது என்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் சொன்னார். அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் நான் ஒன்றே உங்கள்கிட்ட மட்டும் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு பின்னாடி நான் 34 தடவை இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன், 31 தடவை இன்டர்நேஷ்னல் மெடல் வாங்கியிருக்கேன். ஆனால் 300 தடவை நான் அது வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டு தோற்று போயிருக்கேன். 300 தடவை நான் அந்த தோற்று போனதுக்கு காரணம் என்னங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய விடாமுயற்சி இருந்துச்சு. அந்த தோற்றதனுடைய விளைவை மட்டும் பார்க்காம நான் வந்து வெற்றிக்குரிய சேர்ந்து போனதுனால தான் நான் வின் பண்ண முடிஞ்சிச்சு. அன்பான மாணவர்களே, இப்போ உள்ள சமுதாயத்தில் நீங்கள் இருக்கும்போது நான்லாம் பார்க்குறேன், என் மகனை பார்க்குறேன், என் மகளை பார்க்குறேன், அதே இளவலத்தை உங்களையும் நான் பார்க்குறேன். நீங்கள் வாழக்கூடிய சமுதாயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல கஷ்டங்கள் வரக்கூடிய சமுதாயம். இதில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னா, விடாமுயற்சி, தன் நம்பிக்கை, அடுத்து சமுதாயத்துக்கு நான் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கணுமையா. எனக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்தாங்க. நான் சின்ன பிள்ளையா இருந்து எம்ஜிஆர் தான் வந்து என்னை எல்லாம் வந்து கௌரவிச்சாங்க டெல்லியில். அப்போ எனக்கு அதனுடைய இது இம்பார்ட்டன்ஸ் தெரியலை. ஆனால் இப்பொழுது உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு பத்மஸ்ரீ நிற்கிறது எதுனாலன்னு கேட்டிங்கன்னா, நான் சமுதாயத்துக்கு என்ன செய்ய விரும்பினேன். ஸ்பெஷல் ஒலிம்பிக் பாரத்துங்கிற ஒரு மென்டலி ரிட்டையர்டு சில்ட்ரனுக்கு என்னுடைய கலையை கற்றுக் கொடுத்தேன். விளையாட்டு மூலியமாக அவங்க என்ன செய்ய முடியும். G.T.N காலேஜில் NCC, NSS இந்த மாதிரி நிறையா வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. கடைசியாக மாணவர்களே, மாணவிகளே, எந்த வேலை கிடைத்தாலும் தவற விடாதீர்கள். எந்த வேலையும் சரி, எப்பொழுது செய்தாலும் சரி, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நீங்கள் படித்த காலேஜுக்கும் படித்த ஸ்கூலுக்கும் பெருமை தேடும் என்று சொல்லி எனக்கு இது வாய்ப்பு கொடுத்த G.T.N மேனேஜ்மெண்ட்டுக்கும் மற்றும் என் அருமை மாணவர்களுக்கும் என்னோட சிறப்பு விருந்தினராக இருக்க எல்லோருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து நன்றி. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத். Thank you, sir. Now it's a great time to have a memorandum of understanding with hospital. Now it's really a added crown to our G.T.N Arts College. We are going to have a memorandum of understanding with KT Hospital, with the chairman, Dr. KT Duraimurugan, MS Ortho, Fellowship Sports Medicine, and Arthroscopy, Specialist in Joint Replacement and Endoscopic Spine. And what they're going to give us 40% of discount for sports and 40% for women students. And it is the first time in Tamil Nadu we are going to have with the hospital this memorandum of understanding.
தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக ஒரு மருத்துவமனை ஒரு கல்லூரியோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வது, ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்வது இதுவே முதல் முறை. அது G.T.N கல்லூரியில் நிகழ்ந்துள்ளது. K.T ஹாஸ்பிட்டல் மற்றும் G.T.N கலைக்கல்லூரியும் இணைந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். வாழ்த்துக்கள். %40 ஸ்போர்ட்ஸ் மாணவர்களுக்கான சலுகைகள் K.T ஹாஸ்பிட்டலில் வழங்கப்பட உள்ளது. நம்முடைய G.T.N கல்லூரி மாணவர்களுக்கு 40% பெண்களுக்கு, அதாவது மாணவிகளுக்கு சலுகைகள், கட்டண சலுகைகள் வழங்க நம்முடைய K.T ஹாஸ்பிட்டலினுடைய நிறுவனர் முன்வந்து ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வெற்றி பெற உங்களுடைய கரகோஷங்களுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். Now I would like to call upon our chief guest, Dr. K.T. Duraimurugan, M.S. Hartho, to deliver the chief guest address. Good morning to you. First, I would like to thank Dr. K. Ratnam sir for giving me this wonderful opportunity to deliver a speech on sports injury. And also I thank Mr. Durai sir and other faculties of this hospital, of this college, to give a talk on sports injuries on this wonderful 58th Sports Day celebration. And also I welcome Chief Guest on Dais, Mr. Charles Borromeo and Professor M. Sivakumar and Dr. S.P. Lavanya ma'am. Today I am going to talk on a sports injury which we are commonly encountered during our sports activities. One on some other day, everybody who involved in sports will definitely have a sports injury. The thing is, we don't know about the basics of how the sports injuries occur. The prevention of sports injury is very much important. In that aspect, I am going to deliver a talk. And also, if at all, if it occurs, then how to treat the sports injury and go to first aid first, how to do the first aid, and the basic knowledge about the sports injuries. So can I have the PowerPoint presentation? Really? So, can I? We at present recently opened a exclusive sports injury center in Dindigul. That may be the first time in Dindigul. Also, we introduced latest 4K technology to treat sports injuries. Sports injuries are very common. They have a sports in the history of sports injury. Okay. The history of sports injury starts back from 776 BC, from the first Olympics itself, where they played a Greek wrestlings, and also the ancient Egyptians also played gymnastics where they got injured. Second slide. Change the slide. So sports injury is not a separate field. It encompasses the physiology of sports and the nutrition that involved in the sports, and mainly the rehabilitation and the psychology. That is the most important concept. We have to give a psychiatric counseling to the sports person, and also it involves orthopedic medicine. So it is a sports medicine team, and good athlete is made by a athletic trainer and team physician and a coach and a sports surgeon. The duty of sports surgeon is to supervise the prevention of injury and evaluates the injury and advise the management. So what are the types of sports injury? How does it occur? Basically, it has two types: the contact injuries and non-contact injuries. The contact injuries, where there is a collision between the person to person,
in boxing, kabaddi and football. There may be a limited contact like in basketballs, baseball and volleyball. Whereas in non-contact sports, there will be a sterness activities which involves the shoulder muscles to rupture, example in swimming, and also in non-sternus activities like golf. So how does this injury occur? What is the predisposing factor which occurs this injury? So mainly there is a lack of conditioning of our muscles and ignoring the warning signs. There can be a lack of proper training. The mechanism of sports injury occurs due to acute overload. And also there can be a repetitive loading that cause overuse injuries. So this is acute injury. The patient usually, it could be an accident, it could be a direct or indirect loading to a particular part of the body, maybe a knee joint or shoulder, somewhere else, and it always will be a contact sport. The sports patient will have a lack of protective equipment, will definitely lead to acute overload injuries. So overuse injuries are repeated micro trauma. So rate of injury is more than rate of repair. There is a false concept and ideas among the sports persons that is more exercise is better. But that is exercise addiction. Only the quality workout with adequate recovery time we have to give. Usually the rotator cuff tears of shoulder will occur due to micro trauma and overuse. Next slide. Sports injuries may be life-threatening also. The persons may, while playing the sports, they can hit on they have a cervical spine injuries and head injuries that may be life-threatening. The sports injuries can be a career-threatening, debilitating. The knee injuries which cause the ligaments and shoulder injuries also will cause the ligaments to rupture, and that can be a career-threatening for a sports person. And that can be a minor injuries also. So life-threatening injuries during sports may have a head injury, neck injury, that is specifically that cause cervical spine injury, which may be disabling, and chest injuries that can cause multiple rib fractures, and also sometimes we can have abdomen and pelvis injury that can be a disabling. Next slide. So debilitating injuries, maybe we can get a fracture, and ligament injuries are more common, and dislocation of joints also very common. Next slide. So the common sports injuries we encounter here is sprains and strains. What is sprain and what is strain? The sprains is a partial or a complete rupture of ligaments. Usually we have an ankle sprain, and strains are just an injury to the muscles and tendons. So usually the sports persons will get knee and shoulder injuries. These two are the most common injuries we encounter during sports activities. Knee injuries are often overlooked because it was diagnosed very late. The ligament, meniscus and cartilage are the most important component of the knee that is commonly damaged during the sports activity. This often it is overlooked, and the sports person will come late for the treatment, and the treatment is very difficult during that time. Next slide. So if you have a sports injury, when a twisting injury to the knee, you have a swelling. That is called hemarthrosis. The collection of blood inside the joint is called hemarthrosis. That is due to the tear in the ligaments, or it can be a dislocation, or it can be a small fracture that involved in the knee joint. So in recent times, the ligament injuries are treated by arthroscopy. That is a very boon to sports persons. We have a very good arthroscopy unit in our hospital. We installed a latest 4K system that gives a very good treatment for sports persons with advanced technology. We introduced last week in our hospital. It was inaugurated by our district ministers and Padma Shri P.T. Usha and eminent professors in the sports medicine, Dr. Clement Joseph from SIMS, Chennai. So what is the role of meniscus? It is like a shock absorber. That is, we have a knee, inside the knee we have a shock absorber called meniscus, and that can be damaged during any sports activities. That is easily treated by arthroscopic treatment by having a meniscal trimming or small suture-like technique. This is a suture technique where we repair the meniscus through arthroscopy. Arthroscopy is nothing but a keyhole surgery. Next slide. So this is a type of repair. Next slide. So the ligament injuries, it is a very disabling injuries in athletes. Often
do not heal it by own. We think the ligament injuries heal by its own. Most often, it doesn't heal by its own. Its own ligaments of the knee are reconstructed using our own grafts arthroscopically to reconstruct the torn ligament. So sometimes, if we unnoticed, if we ignore the ligament injuries, in later stage we will develop cartilage injury that is easily leading to osteoarthritis in earliest stage of our life, and that also can be easily diagnosed by arthroscopy treatment, and the replacement of cartilage can be easily done by arthroscopic technique. Next slide. Usually the shoulder problems, what we know, we have a shoulder dislocation, and there may be a shoulder cuff tears and the tendon muscle injury. There may be a tired shoulders and fractures. These are the common conditions we encounter in the shoulder. Next slide. So how does the shoulder dislocation occur? The shoulder is nothing but a ball and socket joint. The large head of the humerus, we call it as a shoulder ball, and it rotates in a cup that is having a small shallow glenoid. If we have this joint is inherently unstable. It is the most common joint to dislocate. We need to, the young and active sports person have the highest chance of recurrence of shoulder dislocation. So in this study, National Electronic Injury Surveillance System, you can see American Football Association have more sports shoulder injuries than basketball, and also the dislocations are more common in football than basketball. Excellent. So how do you manage a dislocation? Do we operate it non-operatively? Can we manage, or we can give rest and splinting or exercise? Next slide. So how does the shoulder dislocation occur? When the shoulder dislocation occurs, the ligaments in the front part of the shoulder joint is torn, and that torn ligament has to be repaired so that it can be repaired arthroscopically, so that the sports person can return to their yearly sports. Next slide. So this is how we repair the torn shoulder ligaments arthroscopically with a small keyhole surgery. Next slide. The success rate of arthroscopic repair is almost 96%. Earlier the treatment, better the outcome. So the sports person can easily return to sports within 4 to 6 months after surgery. What is tired shoulder? That is, the continuous overloading weakens the cuff muscles, shoulder muscles. When you load it continuously, your shoulder muscles will get automatically weakened, and that is called tired shoulder. But what you have to do is, you have to give rest when you get a tired shoulder. You have to have a capsular tightness and stretching. Usually throwing athletes, that they have a lack of stretching. That's why most of the throwing athletes will have a deceleration phase of throwing injury, and they injure the shoulder. So that is during that time they develop a tight shoulder, and while throwing they will have an injury into the shoulder. So we are not just a physician and surgeon, we are fellows with all the athletes of the world. That is a quote given by Marcus Stewart. Thank you for your patience and listening to the lecture. Thank you, sir. Our chairman, Dr. Ratnam sir, is very enthusiastic person in improving the quality of sports persons around Dindigul district. I really very proud to be a part of this event, 58th Sports Day event, that too in delivering a sports injury topic. Also, I thank Durai for giving me this opportunity. Any type of sports injuries, it can be handled now in Dindigul itself with all facilities. We just now signed a memorandum of understanding. We give 40% discount for all sports injuries. Anytime at any cost, you can come to our hospital and we do all treatment also. We give treatment for women's healthness, and also we give fitness for athletes. So most of the athletes, sometimes they have underlying disease, cardiac disease or something like a lung disease that can be easily diagnosed before they entering into the sports, so they can very well achieve in their sports career. Thank you, sir. Thank you for giving me this opportunity. இருபத்தி 4 மணி நேரமும் புத்துணர்ச்சி நீங்கா புன்னகை பூங்கா அவர்களை தலைமை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம்.
மாணவ செல்வங்களே, கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த கொரோனாவினுடைய கோரப்பிடியிலிருந்து இந்த ஆண்டுதான் தொடர்ச்சியாக விருதுகள் வழங்குகின்ற அந்த விழா, அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் விளையாட்டு விழா, நாளைய தினம் ஆண்டு விழா, அதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் பட்டங்கள் வழங்குகின்ற விழாவென்று நம்முடைய கல்லூரியிலே இந்த வாரம் முழுவதும் ஒரு திருவிழாவைப் போல நடத்தி அதனுடைய முத்தாய்ப்பு நிகழ்ச்சியாக இன்றைய தினம் நடைபெறுகின்ற இந்த விளையாட்டு விழாவிலே வரவேற்பு உரையை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய எம்முடைய கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் பாலகுருசாமி அவர்களே, இந்த நல்ல விழாவிலே பத்மஸ்ரீ விருதை பெற்று நம் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்து நம்மோடு நம் திண்டுக்கல் மாநகரிலே குடியிருந்து நம்முடைய கல்லூரியினுடைய விளையாட்டுத்துறையினுடைய வளர்ச்சியிலே பெரும் பங்காற்றி கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த விளையாட்டு வீரர் மரியாதைக்குரிய ஜார்லஸ் போமியோ அவர்களே, அதைப்போல நம்முடைய கல்லூரியோடு மிக நெருங்கிய உறவு கொண்டு நம்முடைய கல்லூரியினுடைய விளையாட்டு வீரர்களுக்கு ஏதேனும் சிராய்ப்புகள் அல்லது ஏதேனும் அவர்களுக்கு காயங்கள் ஏற்படுகின்ற பொழுது தமிழகத்திலேயே ஒரு மிக நவீனமான ஒரு மருத்துவமனையை, எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு மருத்துவமனையை ஏற்படுத்தி அதை நம்முடைய திண்டுக்கல் நகரிலே நிறுவி நம்மோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இன்று ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற எலும்பு முறிவு மருத்துவர் மரியாதைக்குரிய சகோதரர் துரைமுருகன் அவர்களே, அதைப்போல இந்த நல்ல விழாவில் உங்களோடு பல்வேறு நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நம்முடைய மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் பொறுப்பு மரியாதைக்குரிய முனைவர் சிவகுமார் அவர்களே, இந்த நல்ல மேடையிலே எங்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய ட்ரஸ்ட் மெம்பர் பெரியவர் ஐயா நாராயணராஜ் அவர்களே, இன்னொரு அறங்காவலர் குழு உறுப்பினர் எனது அருமை நண்பர் முன்னாள் செயலர் மரியாதைக்குரிய ஆதிநாராயணசாமி அவர்களே, அதைப்போல கல்வி இயக்குனர் மரியாதைக்குரிய சகோதரர் என்றும் மார்க்கண்டேயனாக இருக்கின்ற மார்க்கண்டேயன் அவர்களே, அதைப்போல ஒரு அருமையான தன்னுடைய சாதனை விளக்க உரையை, தன்னுடைய மாணவர்களுடைய சாதனைகளை எல்லாம் பட்டியலிட்டு நாம் தமிழக அளவிலே விளையாட்டிலே எந்த அளவில் இருக்கிறோம், அகில இந்திய அளவிலே எந்த அளவில் இருக்கிறோம், தெற்காசிய அளவிலே எந்த அளவில் இருக்கின்றோம் என்கின்ற ஒரு சிறப்பானதொரு ஆண்டறிக்கையை வாசித்து அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நம்முடைய விளையாட்டு அலுவலர் ராஜசேகர் அவர்களே, அதைப்போல வழக்கம் போல நன்றியுரை ஆற்றவிருக்கின்ற நம்முடைய கல்லூரியினுடைய துணை முதல்வர் யு நடராஜன் அவர்களே, இன்னொரு துணை முதல்வர் சக்கரவர்த்தி அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இயற்கை மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வர் மரியாதைக்குரிய சகோதரி தீபா அவர்களே, அதேபோல் நர்சிங் கல்லூரியினுடைய முதல்வர் மரியாதைக்குரிய சகோதரி வசந்தாமணி அவர்களே, அதேபோல் பாராமெடிக்கல் கல்லூரியினுடைய முதல்வர் சகோதரி அவர்களே, இன்னும் சீஃப் கெஸ்ட் எப்போவுமே கடைசியாக தந்துடும், இன்னும்
இருபால் பேராசிரியர் பெருமக்களே, குறிப்பாக நம்முடைய ராஜசேகர் அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறையினுடைய ஏனைய நண்பர்கள் பாலகிருஷ்ணன் அவர்களே, அதைப்போல இன்னும் அவரோடு உதவியாக இருக்கக்கூடிய, குறிப்பாக நம்முடைய கல்லூரியை பொறுத்தவரை ஒரு பல்கலைக்கழகத்திலே எப்படி ஒவ்வொரு துறைக்கும் பாஸ்கெட்பால் என்று சொன்னால் அதற்கு தனியாக ஒரு கோச், கபடி என்று சொன்னால் அதற்கு தனியாக ஒரு கோச் என்று அனைத்து விளையாட்டு பிரிவுகளுக்கும் உதவியாக இருக்கக்கூடிய அந்த பயிற்றுனர் நண்பர்களே, இருபால் பேராசிரியர் பெருமக்களே, என் உயிரினும் மேலான எம் கல்லூரியினுடைய இருபால் மாணவ செல்வங்களே, அனைத்து நண்பர்களே, பொதுவாக கல்யாண அவசரத்தில் தாலி கட்ட மறந்துட்டதா சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு மார்க்கண்டேயன் வந்து சீஃப் கெஸ்ட்டை ஞாபகப்படுத்தினார். சீஃப் கெஸ்ட்டை அவ்வளோ சீக்கிரமாக சொல்லி முடிச்சிட முடியாது. அவங்களை பொறுத்தவரை உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவங்க முத இந்த ஊரில் ஏடிஎஸ்பியாக ஜாயின் பண்ணி நம்முடைய கல்லூரிக்குத்தான் முதல் நாள் நம்முடைய கல்லூரிக்கு தான் அவங்க வந்து அவங்க தமிழகத்தினுடைய வரலாற்றில் குறிப்பாக சைபர் கிரைமில் டிஜிபியாக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐஜியாக இருக்கட்டும், எல்லாரும் சைபர் கிரைம் குற்றம் என்ற ஒரு குற்றம் தமிழகத்திலே எங்கேயாவது ஒன்று நடந்துவிட்டு அதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் அதை கண்டுபிடிப்பதற்கு சிறப்பாக அனுப்பக்கூடியவர் இன்றைய தினம் பதவி உயர்வு பெற்று நம்முடைய, அதாவது ஏடிஎஸ்பியாக பதவி உயர்வு பெற்று வந்ததும் நம்முடைய G.T.N கல்லூரியினுடைய மேடை தான். அதை போல ஒரு மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக பதவி உயர்வு பெற்று வந்திருப்பதும் நம்முடைய மேடை தான். அப்படிப்பட்ட நம்முடைய திண்டுக்கல் மாநகரின் காவல்துறையினுடைய செல்லப்பிள்ளையாக என்னுடைய மகளாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய லாவண்யா, சேலம் மாவட்டத்தினுடைய காவல்துறையினுடைய உயர் பதவியிலே நாளைய தினம் ஜாயின் பண்ண இருக்கக்கூடிய லாவண்யா அவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நான் அன்போடு வணங்குவதிலே பெருமகிழ்ச்சியும் பேருவகையும் அடைகின்றேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த ஒரு காவல்துறையினுடைய அதிகாரி என்பதை விட மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் மிகச்சிறப்பானது இருக்கக்கூடிய அந்த ஆன்லைனில் இருக்கக்கூடிய அந்த ஆன்லைன் ரம்மி என்று சொல்லக்கூடிய அந்த சூதாட்டமாக இருக்கட்டும், பப்சி என்று சொல்லக்கூடிய அந்த விளையாட்டாக இருக்கட்டும், ஒரு 4 நாட்களுக்கு முன்பு சென்னையில் உங்களைப் போல ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு நடுத்தர வயதுடைய ஒரு குடும்ப பெண்மணி ஆன்லைனில் ரம்மி விளையாண்டு கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் தோற்று தான் தற்கொலை செய்து கொண்டார் என்கின்ற செய்தியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நேற்றைக்கு முன்தினம் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மாணவன், அவங்க அப்பா வந்து மிலிட்ரியில் வேலை செய்கிறவர், அவருடைய மகன் பப்ஜி விளையாடுறான், அது விளையாடக்கூடாதுன்னு சொன்னதுக்காக தன்னுடைய தந்தையின் துப்பாக்கியை எடுத்து தன்னுடைய தந்தையை சுட்டு கொண்டிருக்கிறார். இது ஏன் நான் இங்கே பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், இந்த மாதிரி இன்டர்நெட்டு, ஆன்லைன், இது போன்ற விளையாட்டுகள், சூதாட்டங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் எதிர்காலத்தில் அது போன்ற செயல்களிலே ஈடுபடக்கூடாது என்பதை மிகச்சிறப்பாக இன்றைய தினம் தமிழகத்திலே ஒருவர் உங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான விளக்க உரையும் பாடமும் எடுப்பதற்காக வந்திருக்கின்றார் சொன்னால் அதற்கு ஒரு தகுதியான நபர் என்பதால் அவரை தேர்ந்தெடுத்து இந்த விழாவிலே நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக அவரை இங்கே அழைத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அவங்க மாதிரி ஒரு 100 பேராவது இந்த கூட்டத்திலிருந்து அவங்க மாதிரி இந்த போஸ்ட்டுக்கு தகுதியாக நீங்களும் எதிர்காலத்திலே வர வேண்டும் என்பதற்கு ஒரு ரோல் மாடலாகத்தான் நாம் இந்த காவல்துறையினுடைய பெண் சிங்கத்தை இங்கே அழைத்திருக்கின்றோம் என்று இந்த நேரத்தில் சொல்லி, அவர்களை பொறுத்தவரை நாம் ஒரே ஒரு உத்தரவாதத்தை அவர்களுக்கு நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இதே மேடையில், இதே அரங்கத்தில் கடந்த ஒரு 15 நாட்களுக்கு முன்பு
ஜெகன் என்ற மோட்டிவேட்டட் ஸ்பீச்சர் ஒரு பேச்சாளரை அழைத்து எங்களுடைய கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10ற்கு மேற்பட்ட உறுதிமொழிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அந்த உறுதிமொழி என்னன்னா, நாங்கள் ஆன்லைன் ரம்மி விளையாட மாட்டோம், பப்சி விளையாட மாட்டோம், தாய் தந்தையரை மதிப்போம், வயது முதிர்ந்தோரை பாதுகாப்போம். இது போன்ற பல்வேறு விஷயங்களை எல்லாம் நாங்கள் உறுதிமொழியாக எடுத்துக்கொண்டோம். அப்படி உறுதிமொழி எடுக்கின்ற பொழுது 99% எங்களுடைய மாணவ மாணவிகள் அந்த உறுதிமொழியை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற உறுதிமொழியை உங்களிடம் பறைசாற்றுவதற்காகத்தான் உங்களை நாங்கள் இங்கே அழைத்திருக்கின்றோம் என்கின்ற ஒரு செய்தியை சொல்லி, எங்களை பொறுத்தவரை எங்களுடைய விளையாட்டு அலுவலர் மிகச்சிறப்பாக சொன்னார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக விளையாட்டு வீரர்கள் மொத்தம் 240லிருந்து 250 பேர் இருப்பார்கள். அதிலே 1/3 கிட்டத்தட்ட 85 பேர் ஒரே ஒரு கல்லூரியை சார்ந்தவர்கள் என்று சொன்னால் அது G.T.N கலைக்கல்லூரியை சார்ந்தவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். அதை போல அகில இந்திய அளவிலும் சரி, தெற்காசிய அளவிலும் சரி, அதை போல அகில உலக அளவிலும் கூட நாங்கள் பல்வேறு விளையாட்டுகளில் தங்க பதக்கங்களை வென்று இன்றைக்கு தங்க மகன்களாகவும் தங்க மகள்களாகவும் இங்கே சிம்மாசனத்தில் வீற்றிருக்கின்றோம் என்பது செய்தியை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டு, எதிர்காலத்திலே எங்களுடைய கல்லூரியில் இருந்து மாணவர்களும் மாணவிகளும் ஒலிம்பிக்கிற்கு சென்று வெற்றி பெறுவார்கள் என்கின்ற நல்ல செய்தியை இன்றைய தினம் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்வதிலே பெருமை கொள்கிறோம். குறிப்பாக கடந்த ஆண்டிலே விளையாட்டுத்துறையை சார்ந்த நண்பர்கள் பல்வேறு அரசு பணிகளிலே விளையாட்டுத்துறை மூலம் குறிப்பாக இன்றைய தினம் குத்துச்சண்டை மாணவன், அவன் சென்னையை சார்ந்த மாணவன். நான் சென்னையிலிருந்து அந்த மாணவனை இங்கே அழைத்து வந்து கடந்த 5 ஆண்டுகளாக படிக்க வைத்து கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக ரயில்வேயிலே ஒரு உயரிய பதவியை கௌதமன் என்ற மாணவன் பெற்றிருக்கிறான் என்கின்ற செய்தியை இந்த நேரத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே பெருமை அடைகிறோம். அதை போல நாங்கள் கண்டிப்பாக அகில உலக அளவிலே மிகப்பெரிய வரலாற்று சாதனையை விளையாட்டிலே செய்வோம். அதை போல நீங்கள் எதிர்பார்க்கின்றதை போல சைபர் கிரைமில் எங்களுடைய மாணவர்களும் மாணவிகளும் ஈடுபட மாட்டார்கள் என்கின்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஐயா. சிவப்பு கம்பள விரிப்புக்கு கீழே, சிவப்பு கம்பள கீழே நெருஞ்சி முள் பதுங்கி இருப்பது போல இருப்பது இவரது பணி. அந்நிலையிலும் ஒவ்வொரு நொடியும் தன்னை புதுப்பித்து வாழி. உண்மையிலேயே இவர்தான் இந்த சிங்கப்பெண். சிங்கப்பெண்ணை அழைப்போமா? சிறப்புரையாற்றுவதற்காக டாக்டர் SP லாவண்யா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். குடியுள்ள அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். எல்லாருமே சொல்லுவாங்க தாயுள்ளம் கொண்டவர் அப்படின்னு சொல்லி. ஆனால் தந்தை உள்ளம் அப்படின்றது நம்ம சமுதாயத்தில் இன்னும் அங்கீகரிக்கப்படாத விஷயம். நிறைய ஆண்மகன்கள் இருக்காங்க, பையனை அடிச்சுட்டு அம்மா கன்சோல் பண்ணுவாங்க, ஆனால் அப்பா நைட்டு சாப்பிட்டு படுத்தானா அப்படின்ற ஒரு வார்த்தை உங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. அந்த மாதிரி தான் தந்தையர்கள் குறிப்பாக இந்திய சமுதாயத்தில் இருக்காங்க. அதை மாதிரி தந்தையுள்ளம் கொண்ட எனக்கும் தந்தையுமாக இருக்கின்ற நம்முடைய மற்றும் உங்களுடைய கல்லூரி தாளாளர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடை சொல்லுவாங்க, இவங்க சொன்ன மாதிரி வெரி லக்கி அண்ட் ஃபார்ச்சுனேட். இட் இஸ் ரியலி ட்ரூ. எப்பவுமே ஒரு தியரட்டிக்கலாக ஒன்று சொல்கிறத ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணும் போது தான் புரியும். ஸோ உங்களுக்கு முன்னாடி ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி நான் இருக்கேன். இந்த ஊருக்கு போஸ்டிங் ஆகி வந்த அன்னைக்கு ஒரே வாரத்தில் இங்கே தான் நான் வந்தேன். இதே இடத்துல இதே ஸ்டேஜில் இந்த ப்ரோக்ராமுக்கு வர சொல்லி ரத்னா ஐயா கூப்பிடும் போதும் நான் ADSPயாக தான் இருந்தேன். நேற்று எனக்கு பதவி உயர்வு பெற்று நான் SPயாக இருக்கேன். அண்ட் நன்றி. என்னன்னா இன்றைக்கி காலையில் நான் ரிலீவ் ஆகிருக்கணும், ஆனால் கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு தான் போகணுன்றதுனால ஈவினிங் ரிலீவ் ஆகிறதுக்கான பர்மிஷன் வாங்கியிருக்கேன். திரு தம்பி துரை அவர்கள், நீங்கள் ரொம்ப ஃபார்ச்சுனேட், இது மாதிரி ஒரு தந்தை உங்களுக்கு கிடைச்சது. அண்ட் மோரோவர் அதர் சீஃப் கெஸ்ட் டாக்டர் துரைமுருகன் சார், மிஸ்டர் சார்லஸ் பொமேரோ, ப்ரொஃபஸர் M. குமார், அவங்களோட சேர்ந்து இந்த மேடையில் நானும் ஷேர் பண்ணுறேன்னும் போது எனக்கு பெருமையாக இருக்குது.
நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாடம் எல்லாமே வெளியில் இல்லை, எல்லாமே காலேஜ்குள்ளே இருக்குது. எனக்கே ஒரு நாள் வந்த இந்த மேடையே எவ்வளோ ஃபார்ச்சுனேட்னா, அப்போ நீங்கள் 3 வருஷம் 4 வருஷம் படிக்கிறீங்க. அப்போ நீங்கள்லாம் எவ்வளோ லக்கின்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்பவுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பர்சன் இருக்காங்கன்னா நிறைய ட்ரெய்ட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. ரொம்ப பங்க்சுவலாக இருப்பாங்க, ஆனஸ்டாக இருப்பாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பொதுவாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அந்த மனிதரை நீங்கள் வந்து ரொம்ப டீப்பாக அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கோராக ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ தான் அவங்கள சக்ஸஸை நோக்கி எடுத்து செல்லும். உங்களோட தாளாளருக்கு அப்படி ஒரு, நான் எப்பவுமே யூஸ்வலாக அப்சர்வ் பண்ணுவேன், யாரையுமே ஒரு மீட் பண்ணனா அப்சர்வ் பண்ணுவேன், என்ன அவங்களுக்கு இருக்கிற ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா அப்படின்னா, உங்கள் தாளாளருக்கான சக்ஸஸ் ஃபார்முலா, அவர் முன்னாடி நீங்கள் எந்த பிரச்சனையை கொண்டு போய் வச்சிங்கனாலும் அந்த பிரச்சனையை ஆராய்ஞ்சி அந்த பிரச்சனைக்கு முன்னாடி போய் நின்று இருப்பார் சொல்யூஷனோட. நிறைய விஷயங்களில் நான் பார்த்துருக்கேன். அதை வந்து இன்றைக்கி நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு கூப்பிடும் போது மொரோவர் துரைமுருகன் டாக்டர் வராங்க, ஸ்போர்ட்ஸ் மெடிசன் அப்படின்லாம் பார்க்கும்போது நான் என்ன பேசணும்னு நினச்சேன்னா, ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற விஷயம் ப்ராக்டிஸ் அதெல்லாம் தாண்டி ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன், ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் இந்தியாவில் டெவலப் ஆகாமல் இருக்குது. ஏன் வந்து இந்தியாவில் ஒலிம்பிக் மெடல்லாம் வாங்க முடியல, ஏன் இன்டர்நேஷ்னல் லெவலில் வாங்க முடியல அப்படின்றது இதெல்லாம் காரணம்னு நம்மளோட சார்லஸ் பொமெரியோ சார் கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணுவார். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் நீங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்கணும், ஒரு டாக்டர் இருக்கணும், ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனிஸ்ட் இருக்கணும், இவங்கெல்லாம் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்லலாம். அப்படின்னு வரும்போது இங்கே ஒரு MOU சைன் ஆகிட்டுருக்கு, அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. இது மற்ற காலேஜில் நடக்குமான்றது தெரியல. ஆர்கனைஸ்டு ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயே இன்னும் இதெல்லாம் வரல, அதுதான் உண்மை. ஏன் எனக்கு தெரியும்னா, என் பையனும் வந்து ஸ்போர்ட்ஸில் தான் இருக்கான். எனக்கு தெரியும், நான் வந்து மற்ற கண்ட்ரீஸோட கம்பேர் பண்ணுவேன் அவன் விளையாடுற ஸ்போர்ட்ஸோட. இதெல்லாம் லேக்கிங்காக இருக்குது, இதனால தான் வந்து வரலன்னும் போது எவ்வளோ ஃபார்ச்சுனேட் நீங்கள்லாம் வந்து இன்றைக்கி ஒரு MOU சைனாக இருக்குது. அதுதான் வந்து ஒரு உதாரணம். உங்கள் காலேஜ் வந்து எல்லாத்துலேயுமே ஃபார் அஹெட். எனக்கு ஸ்போர்ட்ஸ் மெடிசன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இங்கே இருக்குது அப்படின்றது எனக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நானே யூட்டிலைஸ் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக ஐ வில் பி இன் டச் வித் யுவர் காலேஜ் ஃபார் தட் ஸ்போர்ட்ஸ் மெடிசன். நிறைய விஷயங்கள், அதாவது ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது விளையாட்டு மட்டும்தான் கற்றுக் கொடுக்குதுன்னா கிடையாது. உங்களோட பர்சனாலிட்டியை ஷேப்பப் பண்ணுறதுக்கே அது வந்து கண்டிப்பாக துணை போகும். நான் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர். எப்படின்னா, அந்த ஸ்கூலில் வந்து எல்லாம் அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து விளையாடும் போது பேஸ்கெட் பால் பிளேயராக இருந்தேன். அப்போ சென்னையில் வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டேடியம், ஃபுட்பால் ஸ்டேடியம் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ அங்கே வந்து ஃபஸ்ட்டு டைம் இன் த வேர்ல்ட் விமன் வேர்ல்டு கப் நடக்குது. அதில் வந்து தமிழ்நாடு டீம் அப்படின்னு ஒரு உமன் ஃபுட்பால் டீம் இருக்கணும்னு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கவங்கள செலக்ட் பண்ணி ஃபுட்பால் டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை மாதிரி தான் நான் ஃபுட்பால் பிளேயராக உள்ளே வந்தேன். யூனிவர்சிட்டி வரைக்கும் நான் விளையாடியிருக்கேன். ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக வந்து உங்களோட பர்சனாலிட்டியை வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணும். இட் இஸ் நாட் ஒன்லி டீம் ஒர்க் இம்ப்ரூவ் பண்ணும். சார்லஸ் பொமோரியோ சார் சொன்ன மாதிரி தான் 31 மெடல் வாங்கினன்றது முக்கியம் இல்லை, நான் 300 முறை தோற்றுருக்கேன், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அதுதான் முக்கியம். வாழ்க்கையில் விழுறது வந்து ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும். விழாத மனிதர்கள் இல்லை. ஆனால் யார் எழுந்து நிற்கிறாங்களோ அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக வருவாங்க. ஸ்போர்ட்ஸ் கற்றுக் கொடுக்காத பாடமே கிடையாது. என்னோட மகனுக்கு நான் கொடுத்த ஒரே ஒரு அறிவுரை தான், ஈஸ் இன்டு ஆர்ச்சரி, இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸு. எனக்கு அவன் டீம் ஸ்போர்ட்ஸ் விளையாடணும்னு ஆசை. ஆனால் என்னோட மாறுதல்கள், என்னோட பணியிடத்தில் வந்து ஒரு டீம் ஸ்போர்ட்டில் அவனால் இருக்க முடியாது. ஸோ எஸ் பெர்யூஸ்ட் ஆர்ச்சரி. அவனுக்கு நான் சொன்ன ஒரே ஒரு பாடம் தான், உனக்கு நீ தான் பெஸ்ட் காம்படிட்டர். உன்னோட நேற்று நீ என்ன பண்ணியோ அதை விட இன்னைக்கு ப்ராக்டிஸில் நீ பெட்டராக பண்ணணும். எவ்ரிடே யூ ஆர் இன்டு காம்படிஷன் வித் யுவர் ஓன் செல்ஃப். அதே தான் உங்களுக்கு. இன்றைக்கி நான் 100 மீட்டரை இத்தனை செகண்டில் ஓடினேன்னா அடுத்த வாரம் எனக்கு நானே காம்படிட்டர், இதை வந்து நான் பெட்டராக பண்ணுவேன் அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு காம்படிஷன் கிரவுண்டில் போய் நிற்கும் போது
அந்த லைனில் நிற்கும் போது அந்த விசில் சத்தமோ இல்லை அந்த கன் ஷூட்டிங்கோ இல்லை அந்த டேப்பிங் பேடோ அடிக்கும் போது உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். நீங்கள் உங்கள் பக்கத்தில் நிற்கிறவங்களை காம்படிட்டராக நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சைக்கலாஜிக்கலாக ஒரு பயம் வரும். வருமா வராதா? யார் வருவாங்க, உங்களோட காம்படிட்டர் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. பக்கத்தில் நிற்கிறவங்கள தான் நீங்கள் காம்படிட்டராக இமேஜின் பண்ணுவீங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த பயம். ஆனால் நீங்கள் உங்களோட காம்படிட்டராக நினச்சி பாருங்கள். நான் இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு எழுந்து கிரவுண்டுக்கு போனோம், ஆனால் நான் இன்னைக்கு 5:30 மணிக்கு கொஞ்சம் லேட்டாக எழுந்துட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் உங்களோட காம்படிட்டர், நீங்கள் 5 மணிக்கு எழுந்திருக்கணும். இன்னைக்கு நான் இத்தனை ஸ்கோர் எடுத்திருக்கேன், இவ்வளோ மீட்டரை நான் கிராஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நாளைக்கு அதை விட நான் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு வரணும். இது ஸ்போர்ட்ஸ்க்கு மட்டுமான பாடம் கிடையாது, இது வாழ்க்கை பாடமும் கூட. உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தான் உங்களோட காம்படிட்டர். நேற்று நான் எப்படி இருந்தனோ அதை விட பெட்டராக இன்னைக்கு ஒர்க் பண்ணுவேன், ஒரு பெட்டர் ஹியூமன் பீயிங்காக இருப்பேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். திருப்பி சொல்லணும்னா உங்கள் தாளாளரை தான் சொல்லணும். அவ்வளோ நியூஸு அப் டு டேட்டாக இருக்கார். உங்களோட காலேஜில் யார் யார் என்னென்ன மெடல் வாங்கியிருக்காங்க, அவருக்கு இருக்கிற வேலை பளுவில் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்னென்ன ஓத்து எடுத்தீங்க, உங்களை இப்போ நான் 10 யாராவது ஒருத்தரை எழுப்பி அந்த 10 லைனையும் சொல்லுங்கன்னா கண்டிப்பாக 1-2 மறந்துடும். அது மனித இயல்பு. ஆனால் அவர் 10 எழுதி வச்சுருக்கார் நோட்டில். அதுதான் அந்த கமிட்மெண்ட்டு தான். அண்ட் மோரோவர் ஸ்போர்ட்ஸில் என்ன அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கு. இது கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸ் டேன்றதுனால அவர் ஸ்போர்ட்ஸை பற்றியும் பேசினார். இதுவே வேற நிகழ்ச்சி, இன்னைக்கு மத்தியானம் நடக்கிற நிகழ்ச்சியில் அந்த நிகழ்ச்சி சம்மந்தப்பட்டதில் அப் டு டேட்டாக இருப்பார். தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். நீங்கள் உங்களை சுற்றி என்ன இருக்கோ அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். எல்லா மனிதர்களுக்கும் ஒரு திறமை கண்டிப்பாக புதைஞ்சிருக்கு. எல்லா மனிதர்களிடமும் கற்றுக்க வேண்டிய பாடம் கண்டிப்பாக ஒரு விஷயங்கள் இருக்குது. நீங்கள் யாரையுமே உயர்வாவோ தாழ்வாவோ நினைக்கவே முடியாது. கடவுளோட இயற்கையோட அமைப்பு அது. நீங்கள் எனக்கு எதுவுமே வராது அப்படின்னு நீங்கள் நினைக்கவே முடியாது. நீங்கள் உங்களோட திறமையை இன்னும் நீங்கள் சோதித்து பார்க்கல, நீங்கள் எதில் பெஸ்ட்டுன்றதை இன்னும் நீங்கள் ஆராயலைன்றதான் அர்த்தமே தவிர உங்களுக்கு திறமை இல்லை என்பது கிடையவே கிடையாது. எல்லா மனிதர்களுக்கும் உள்ள ஒரு திறமை இருக்கு. உலகில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு திறமை இருக்கு. அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அதுக்கு உங்களுக்கு நீங்கள் காம்படிட்டராக இருக்கணும். நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ரன்னிங் ஓட வருதுன்றதுக்காக உங்களோட பாடியோட அமைப்பு ஃபிசிக்கல் ஸ்டாச்சர் ரன்னிங்க்கு இல்லாமல் ஒரு ஷார்ட் புட் த்ரோயராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள பார்த்து நான் காம்பீட் பண்ணுறேன்னு நீங்கள் ஓடிட்டு இருந்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆக மாட்டீங்க. உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை நீங்கள் வளர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த காலேஜ் உங்களுக்கு ஃபார் அஹெடாக இருக்காங்க. கண்டிப்பாக அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. நான் திண்டுக்கல்லில் ஒரு 1 இயர் இருந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு திண்டுக்கல் மற்றும் பல மாவட்டங்களில் இருந்த கல்லூரிகளை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கான வாய்ப்புகள் மிக 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 பெரிதாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் லைஃப்பில் மிஸ் பண்ணவே கூடாது. கல்லூரி பருவம் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக பட்டாம்பூச்சி மாதிரி சிறகடிச்சு பறக்கிற பருவம். ஸோ அதையும் என்ஜாய் பண்ணணும். அவர் சொன்ன மாதிரி சைபர் கிரைம்னு இல்லை, நம்ம யாரையுமே தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடவே கூடாது. பப்ஜி விளையாடுறது குற்றமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், நீங்கள் பப்ஜி 2 மணி நேரம் விளையாடுங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் பப்ஜி 2 மணி நேரம் விளையாடினதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் உட்காந்து யோசிக்கணும், இந்த 2 மணி நேரம் நான் பப்ஜி விளையாடினேனே, இது என் வாழ்க்கைக்கு ஏதாவது யூஸாக இருக்குமா அப்படின்னு நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு பதில் கிடைக்கும். ஒன்றும் யூஸ் கிடையாது, ஃபோனில் சார்ஜ் போனது, கண்ணில் இதுவானது, அவ்வளோதான் மிச்சமே தவிர வேறு ஒன்றுமே மிச்சம் இருக்காது. ஆனால் அந்த 2 மணி நேரத்தை நீங்கள் வேறு எதுலையாவது நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு கண்டிப்பாக ஒரு உறுதுணையாக இருக்கும். ஸோ அசஸ் யுவர் ஓன் லைஃப். எவ்ரிடே நைட்டு வீட்டுக்கு போகும்போது நம்ம இன்னைக்கு வாழ்க்கையை இந்த ஒரு நாளை சந்தோஷமாகவும் உபயோகமாகவும் கழித்தோமா அப்படின்றத நம்ம ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சா போதும்.
உபயோகமாக கழிச்சோம் ஆனால் சந்தோஷமாக இல்லைன்றதும், சந்தோஷமாக இருந்தோம் ஆனால் உபயோகமாக இல்லைன்றதும் வந்து வாழ்க்கையை வந்து முன்னோக்கி எடுத்து செல்லாது. ஸோ ரெண்டும் ரொம்ப முக்கியம். நம்ம சந்தோஷமாகவும் இருந்திருக்கணும், உபயோகமாகவும் இருந்திருக்கணும். இதை முதல்ல நீங்கள் அசஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக தான் வருவீங்க. இதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. உங்கள் காலேஜில் இது வந்து எனக்கு நம்ம தாளாளர் சொன்ன மாதிரி இது வந்து எனக்கும் அவருக்கும் வந்து தந்தை மகள் உறவு. ஸோ இது வந்து ஒரு பர்மனண்ட் உறவு தான். மீண்டும் மீண்டும் இந்த மாவட்டத்திற்கு மீண்டும் நான் வந்து எஸ்பியாக வரணும், உங்களோட நான் வந்து சந்தோஷமாக உங்களோட கல்லூரி நாட்களில் நானும் வந்து ஒரு நாள் பார்ட்டிசிபேட் பண்ணி சந்தோஷமாக கழிக்கணும்னு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. Thank you, ma'am. Success is not how high you have climbed, but how a positive difference to the world. Now I like to உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு. உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு. success is not how high you have climbed, but how you make a positive difference to the world. Now I would like to invite Dr. M. Shivakumar, Registrar of Madurai Kamaraj University, to deliver the Chief Guest Address. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மதியமாக போகுது, இன்னும் 10 நிமிஷத்தில். மேடையில் வீட்டிற்கும் G.T.N கல்லூரியினுடைய செக்ரட்டரி அண்ட் கரஸ்பாண்டன்ட் லயன் டாக்டர் கே ரத்னம் அவர்களே, டைரக்டர் திரு ஆர் துரை அவர்களே, விரைவில் டாக்டர் துரை என்று அழைக்கப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை. விரைவில் அவரை டாக்டர் துரை என்று அழைக்க நாம் காத்திருக்கிறோம். கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பி பாலகுருசாமி அவர்களே, இந்த மேடையை சிறப்பு விருந்தினர்களாக என்னோடு பகிர்ந்து கொண்ட திரு சார்லஸ் பரோமியோ அவர்களே, பத்மஸ்ரீ அவார்டி, அர்ஜுனா அவார்டி, இன்டர்நேஷ்னல் அத்லெட், அண்ட் டாக்டர் K.T. துரைமுருகன் அவர்களே, ஒரு அருமையான ஒரு காரியம் இங்கே நடைபெற்றது. G.T.N கல்லூரிக்கும் இந்த மருத்துவமனைக்கும் ஒரு MOU இப்போ சைன் பண்ணாங்க. எல்லாரும் சொன்னது போல் என்னுடைய அனுபவத்திலும் முதல் முறையாக இப்படி ஒரு விஷயத்தை நான் இங்கே பார்த்தேன். அதேபோல் சற்று முன் நம்மிடம் உரையாற்றி சென்ற அடிஷனல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் டாக்டர் SP லாவண்யா அவர்களே, மற்றும் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய முக்கிய விருந்தினர்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என்று சொல்லும்போது அதற்கென்று சில பெருமைகள் உண்டு. வழி வழியாக பல விஷயங்களில் நம்முடைய பல்கலைக்கழகம் முன்னிலை பெற்றுள்ளது. போன வாரம் கூட நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, எக்கனாமிக் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை நம்மளோட NARF ரேங்கிங் மற்றும் NAC ஸ்கோர் இதெல்லாம் பேஸ் பண்ணி நேஷ்னல் லெவல்லையும் தமிழ்நாடு லெவல்லையும் பல்கலைக்கழகங்களை வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள். அதிலே தமிழ்நாடு அளவில் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் முதலாம் இடத்தில் இருக்கிறது என்பதை உங்களோடு இந்த தருணத்தில் பெருமையாக சொல்வதில் சந்தோஷப்படுகிறேன். ஆல் இண்டியா லெவலில் 9வது இடத்தில் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் இருக்கிறது.
ஸோ இது வந்து ஒரு தகவல் உங்கள் எல்லா காலேஜுக்கும் வந்திருக்கும், ஆனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த விஷயம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். சில வாரங்களுக்கு முன்பாக நம் கல்லூரியின் உடற்பயிற்சி ஆசிரியர் திரு ராஜசேகர் அவர்கள் ஒரு திரளான மாணவர்களை கூட்டி கொண்டு வந்தாங்க எங்கள் யூனிவர்சிட்டிக்கு. நிறைய ட்ராஃபீஸு, சர்டிஃபிகேட்ஸு, மெடல்ஸு இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. துணைவேந்தரை பார்க்க வந்திருந்தாங்க. துணைவேந்தர் என்னையும் அழைத்தார். பார்த்தா அவ்வளோ க்ரௌடு, துணைவேந்தர் அலுவலகத்தில் அவ்வளோ க்ரௌடு அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. என்ன விஷயம்னு பார்த்தா, இவங்க எல்லாம் G.T.N காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சார், இதெல்லாம் அவங்க வாங்கின மெடல், இதெல்லாம் அவங்க வாங்கின ட்ராஃபி, சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது உண்மையிலேயே மிக பெருமையாக இருந்தது. இந்த பெருமை தொடர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இந்த வருடம் மட்டுமல்ல, ஒவ்வொரு வருடமும் நடக்கக்கூடிய பல்வேறு தேசிய அளவிலான சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் G.T.N கல்லூரி மென்மேலும் சாதிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. எனக்கு முன்னாடி பேசிய தாளாளர் அவர்களும் சரி, மற்ற சிறப்பு விருந்தினருக்கும் சரி, நிறைய விஷயத்தை வந்து உங்களுக்கு சொன்னாங்க. தன்னம்பிக்கை பற்றி பேசினாங்க, அதே மாதிரி ஒழுக்கம் பற்றி பேசினாங்க. ஆனால் நான் ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு கூட்டத்துக்கு போனாலும் நான் சில விஷயங்கள் ஒரு கதை வடிவில் சொல்வது என்னுடைய வழக்கம். அந்த வகையிலே இன்று நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்னவென்றால் பொறுமை. பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைய சமுதாயத்திடம் நாம் மிகவும் அரிதாக காணக்கூடிய ஒரு மனநிலையாக இருக்கிறது. நீங்களே யோசித்து பாருங்களேன், ஒரு ரோட்டில் நம்ம போகிறோம், நம்ம போகிறப்பயே காரில் போகிறோமோ இல்லை டூ வீலரில் போகிறோமோ, எத்தனையோ பேர் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் நம்மளை தாண்டி போவாங்க. தாண்டி போனால் மட்டும் பரவாயில்ல, அவங்களோட ரைடிங்கே வித்தியாசமாக இருக்கும். கேட்டால் அதற்கு பேர் வந்து ஸ்னேக் டிரைவிங் என்று சொல்வார்கள். அதாவது இப்படி வளைஞ்சு 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 போகிறது. வளைஞ்சு வளைஞ்சு போகலாம். எங்கே போகலாம்னா யாருமே இல்லாத ரோட்டில் போகலாம். ஆனால் பலரும் பயணிக்கக்கூடிய பாதுகாப்பற்ற ரோடுகளில் இந்த மாதிரி செல்வது ஏன் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஆனால் என்னையை பொறுத்தளவில் என்ன நான் பார்க்குறேன்னா, அந்த பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாததே அதற்கான அடிப்படை காரணம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிறேன். ஸோ இன்றைய தலைமுறை பார்த்திங்கன்னா, இந்த பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறனால பல விஷயங்களில் தோற்று போகிறார்கள். உதாரணத்துக்கு, ஒரு சாப்பாடு நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க, அது வரலைன்னா உடனே கோவம் வருது. சரிங்களா? இன்றைக்கி யாருமே வீட்டில் சமைக்கிறது இல்லை. மோஸ்ட்லி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வெளியில் ஆர்டர் பண்ணுறோம், வெளி உணவுகளையே அதிகமாக சாப்பிடுகிறோம். இதனால் ஒன்று ஆரோக்கிய கேடு, ரெண்டாவது பண விரயம். இது ரெண்டும் நடக்குது. பொறுமை அப்படிங்கிறது போன தலைமுறைக்கு இருந்திருக்கலாம், அதற்கு முன்பே இருந்திருக்கலாம். ஆனால் படிப்படியாக நீங்கள் பார்த்துட்டு வரும்போது இந்த பொறுமை அப்படிங்கிற குணம் வந்து குறைஞ்சிட்டே வருது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கண்ணோட்டமாக இருக்கிறது. அந்த வகையிலே நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொல்லலாம் என்று இருக்கிறேன். சைனாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் மூங்கில் செடி இருக்கிறது. அந்த மூங்கில் செடி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நட்ட பிறகு முதல் ஒரு வருடத்துக்கு வளரவே வளராது. அது பார்த்திங்கன்னா நட்டு வச்ச மாதிரியே இருக்கும். அதுக்கு டெய்லி தண்ணி ஊற்றுவாங்க, அதுக்கு தேவையான உரங்களை போடுவாங்க. ஆனால் முதல் ஒரு வருடம் அது வந்து வளராது. இரண்டாவது வருடத்திலிருந்து லேசாக வளர ஆரம்பிக்கும். கூட்டி கழித்து பார்த்தீர்கள் என்றால் முதல் 4 வருடங்களில் வளர்ச்சி என்பதே பெரிதாக இருக்காது அந்த மூங்கில் செடியிடம். ஆனால் 5வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மூங்கில் செடி ஒரே வருடத்தில் கிட்டத்தட்ட 80 அடி உயரம் வளரும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதை சயின்டிஃபிக்காக எப்படி, இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல் 4 வருடங்கள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூங்கில் செடி தன்னுடைய வேர்களை மிகவும் ஆழமாக உள்ளே செலுத்துகிறது. அதனுடைய மண் பிடிப்பை அதிகரித்து கொள்கிறது. இதெல்லாம் எதுக்காக தயார் பண்ணுது அப்படின்னா, 5வது வருஷத்தில் அது மிகப்பெரிய உயரத்துக்கு போகுது இல்லையா? அப்படி மிகப்பெரிய மரமாக வளர்ந்து நிற்கும்போது அந்த வேர் அதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்க வேண்டும். எந்த விதமான புயலோ மழையோ அடித்தாலும் அந்த மரம் சாய்ந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த வேருக்கு தான் அதிக நேரம் செலவிடுகிறது. அதாவது பார்த்திங்கன்னா, வேர் நல்லா இருந்துச்சுன்னா மரம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான்.
இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி பல பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க, குறிப்பாக இளைய தலைமுறைகள் ஓவர் நைட்டில் சக்ஸஸ் வந்துடணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு இதுதான் ஒரு அவசரத்தன்மை, பொறுமை இல்லாத ஒரு குணம்தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பேர் பண்ணுறோம் அடுத்தவங்களை. இந்த அவரெல்லாம் பெரிய ஆள் ஆகிட்டாரு, இவரெல்லாம் பெரிய ஆள் ஆகிட்டாரு, நம்ம ஏன் ஆக முடியல, நம்ம உடனே ஆகணும், அதுக்கு என்ன பண்ணுறது, இப்படி நம்ம யோசிக்கும் போது வேர்களை பலப்படுத்தாமல் நாம் வளர நினைக்கும் போது சடசடவென்று வளரலாம், ஆனால் மிக விரைவாக வீழ்ந்து விடுவோம். ஆக இளைய தலைமுறையினரான உங்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால், அந்த சைனா மூங்கில் செடியைப் போல இந்த கல்லூரியில் படிக்கும் காலகட்டத்தில் உங்களுடைய வேர்களை பலப்படுத்தி கொள்ளுங்கள். வேர்கள் என்பதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நல்ல பண்புகள், உங்களுடைய கல்வி, உங்களுடைய அதர் ஆக்டிவிட்டீஸ், உங்களுடைய பேஷன், இது எல்லாமே வந்து வேர்கள். பெரியவங்களை மதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து இங்கே வளர்த்துட்டு போகும்போது அதுதான் உங்களுடைய வேராக இருந்து நீங்கள் கல்லூரியில் படித்து வெளியே போகும்போது நீங்கள் ஒரு மரமாக வளரும்போது இந்த வேர்கள் தான் எத்தகைய சூழ்நிலையிலையும் நீங்கள் விழுந்து விடாமல் இருக்க உங்களை தாங்கி பிடிக்க போகும் ஒரு ஆணி வேராக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே. அதே போல் மலையிலிருந்து வரக்கூடிய ஆறு இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த ஒரு பள்ளம் மேட்டையும் கண்டு திரும்ப மலைக்கே போவதில்லை. அது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட வழியில் போயிட்டே இருக்கும். போய் கடைசியில் ஒரு நாள் அது சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடும். அது மாதிரி தான் நம்மளுடைய முயற்சிகளும். எந்த ஒரு முயற்சியை ஆரம்பித்தாலும் தடைகள் வரும், சோதனைகள் வரும், எல்லாம் வரும். ஆனால் அதையெல்லாம் கண்டு மனம் சோர்ந்து விடாமல், திரும்பி போகாமல் அந்த முயற்சியில் நீங்கள் தொடரும்போது வெற்றி என்பது கண்டிப்பாக உங்களிடம் வந்தே தீரும் என்பது என்னுடைய ஒரு முக்கியமான விஷயமாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸ்போர்ட்ஸை பொறுத்தளவில் நம்மளுடைய G.T.N கல்லூரி மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கிறது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட 3/4 பதக்கங்களை வென்றிருக்கிறது. வருங்காலத்தில் இன்னும் அதிகமாக, அதாவது இன்றைக்கி 88 மெடல்ஸ் அப்படிங்கிறது வருங்காலத்தில் ஒரு 100 மெடல் 150 மெடல் அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விஷயமாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுபோக இந்த கேலோ இந்தியா விளையாட்டுகளில் மேலும் பங்கு கொண்டு பல்வேறு சாதனைகளை நம்முடைய கல்லூரி அடைய வேண்டும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு, இந்த ஸ்போர்ட்ஸ் டே சிறப்பாக நடைபெற காரணமாக இருந்த அத்தனை நல்ல உள்ளங்களையும் பாராட்டியும் வாழ்த்தியும், இங்கு எனக்கு பேச என்னை அழைத்த நிர்வாகத்திற்கும் என்னை இங்கே வர அனுமதித்த எங்களுடைய பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். சொல்லுங்கம்மா. இன்றைய விழா விளையாட்டு விழா. ஆகவே விளையாட்டுத் துறையைச் சேர்ந்த பேராசிரியர்களை கௌரவிக்கும் நேரம் இது. நம்முடைய ஃபிசிக்கல் டைரக்டர் டாக்டர் ராஜசேகரன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு நம்முடைய தாளாளர் சிறப்பு விருந்தினர்களை அன்போடு அழைக்கிறோம். மேலும் விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த மற்ற பேராசிரியர்களும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த மற்ற பேராசிரியர்களும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஜெயராமன் சார், ஹேண்ட்பால். சண்முகநாதன் சார், லோகநாதன் சார், பிரியா மேம், பங்காருசாமி சார், அருண் சார், ராமானுஜம் சார், பாலா சார், கிறிஸ்டி,
Sudarshan sir. We are very happy and proud to call upon the university representation from our college, all the players. Our management is presenting 25-gram silver coin to each university represented players. I call upon Akash Raj, Bharadinger, Akash Raj, athlete. All the university represented players, please come to the stage immediately. Come ma. வா வா எல்லாம் மேலே வந்துரு, குயிக்க வா. பாய்ஸ் ஹேண்ட்பால் டீம், கேர்ள்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? குயிக்க எழுந்துச்சு வா. நேஷனல்ஸ் போன கேர்ள்ஸும் சேர்த்து தான், எல்லாரும் வா, எழுந்து வா. ஆகாஷ் ராஜ், லக்ஷ்மணன், பிரவீன், சரண், ராபின்சன், விஷ்ணு தயாநிதி, அருண் வெஸ்லி, in ball badminton, Sahay Raj, Emmanuel Robert Raj, Samrat Reddy, basketball Sasi Kumar, Hari Narayanan, Naresh Kumar, boxing Gugan, Vignesh, Prabhu, Sabari, Govindapriyan, Srinivasan, Tilak, Gaudaman, boxing women, Pavitra Raj, Kalivani, Pavitra Raji, Abhinaya, Hina Joy, Kavya, Sita Jasmine, cricket, Madheswaran, Vignesh, Mayappan, Gladwin, fencing, Gladwin, Sri Saravanan, women, Maria Menon, Hinduja, Divya Darshini, handball Dinesh, Arun, Gopal, Yogesh, Ajandan, Jeevan Babu, Pramila, Akshaya, Preeti, Satya, Roshni, Shobana, Hemapriya, hockey Sivaraman, Murali, Dinesh Melkyu, Kabaddi, Pupandi, Karan Kumar, Gaudam, Koko, Suresh,
Krishnakumar, Vanchinathan, Aswath, Taekwondo, Aswath, Manoj, Satish, Jayadev, Kavi Arasan, Jayabharat, Dilip Prasad, Women, Kanimoli, Sabitra, Bhuvaneshwari, Ajita Sri, Abhinaya, Sharmila, Shankar, Football, Hari Prasad, Maria Robin, Kanish, Lijo, Dennis, Dibin, Ignatius Layla, Sahai Jasmine Rose, Athlete, Divya, Tabitha, Kasturi, Kingston, and Selva Ganesh. Next, I read out the volleyball men winners. Department of Physical Education. Janavel, A. Johim, second year Physical Education. A. Jivanandam, second Physical Education. S. Gopinath, second Physical Education. P. Santosh Kumar, second Physical Education. Then the third year Physical Education. V. Prabhu, M. Smith, T. Hariharan. V. Prabhu, Oliver Smith, T. Hariharan. Then the runners of Department of Health Inspector are Riyash Khan. Runners from the Department of Health Inspector are Riyash Khan, R. Ranganathan, V. Gajendra Kumar, S. Sasi Prakash. J. Jovin, R. Suri, S. Hari Prasad, D. Karpaga Prasad. Next, I read out the names for football men winners from BCA department. Winners department: Mohammad Rafiq S, Ashraf M, Kumar G, Prakash B, Rahul M, Tofik Raja H, Pandi U, Karthikeyan S. Men runners: Vishak KD, Albin Raji, Akash M, Nivjai M, Shakil, Ahmed Halik, Suresh S, Mahalingam B. Next, I read out the names for throw ball for women. Win from physical education: A. Sushmita, M. T. Mukila, E. Jayaprabha, Anjali. Sriniti Vishal, Sivadarani, Uma Gayatri, Raihana, Anbarasi, Indu Karini. Runners are from PNYS department. Runners are from PNYS department. R. Asha, A. Kavya Darshini, V. Lut Sandhya, M. Hari Prasanna, Sam Sandhyogo Olive Kanvani, and then C. Sivagami, Alini Prabha, S. Harini, Tenmoli, N. Priyadashini, P. Satyapriya, S. Gayatri. Then for tennis kite for women, winners, Department of Physical Education: Srinidhi Vishali, Sushmita, Uma Gayatri, Jayaprabha. Runners from DMLT department. Runners DMLT department: S. S. Prabha, K. Rajalakshmi, G. Meenakshi.
event, 100 meters for men. The first place, J. Franklin Rajit, first BA. First place, J. Franklin Rajit, first BA. First BA English. Then the second place goes to Jayakumar R, first BCom CA. Second place goes to Jayakumar R, first BCom CA. And then the third place goes to Ranjit Kumar B, first physics. Third place goes to Ranjit Kumar B, first physics. Then the next event, winners 4 into 100 meters relay for men. 4 into 100 meters relay for men. Department of first place goes to Department of Physical Education, Atal Mansi, Vimal Prakash, Partha Sarathi, Bala Prasant. And the second place, cricket team, Gautam, Balaji, Gokul Ram, Prabhakaran. Gautam, Balaji, Gokul Ram, Prabhakaran. Then the third place, handball team. Handball team, Nitish, Gopi, Yoga Pandi, Vadivel. Then the next lucky corner winners for staff. Lucky corner winners for staff. First place goes to Priyadashini CS. Second place goes to Professor Gautami CS. And then the third place goes to Professor Dr. S. BBA Aviation Management. And the fourth place goes to Professor Dr. Mangair Karasi BBA. Next, the winners for the shot put for men staff. First place goes to Professor Suresh Kumar K. Second place goes to Professor Ram Arvind. Third place goes to Professor Albert. And then shot put for women winners staff. First place goes to Professor I. Ishrat Fatima, paramedical. And the second place goes to Professor Jayabala, physics. And the third place goes to Professor Priyadashini K, CS. Next, the winners for throw ball for staff women. Mrs. A. Winners for self-supporting program. Professor A. Mariamal. Professor M. Shanmugapriya. Professor G. Niveta. Professor V. Vanita. Professor K. Radhika. Professor S. Sulochana. Professor A. Priya. Professor S. Vijayalakshmi. Professor V. Chitra. Professor K. Priyadashini. Professor P. Angel. Professor Dr. Kirtana K. Then Dr. Veda Harshna. Next, runners from ADOT. Professor S. Shrikala. Professor N. Shukantala. Professor N. Shakuntala. Professor D. Sriveni Devi. Professor M. S. Fatima Begum. Professor R. Kavita. Professor P. Pandiyamal. Professor J. Savita. Professor K. Krishnaveni. Professor
K. Jayabala, Professor P. Uma Mageshwari, Professor A. Jeevalata, Professor B. Subhashri. The next, the winners for cricket men. The winners for cricket men, Professor Dr. R. Chakravarti, Professor Ilango, Professor Pandishwaran, Professor Ram Raj, Professor Dinesh, Professor Pandyarajan, Professor Dinesh from BCom, Professor Natarajan, Professor Siva from Chemistry, Professor Anand from English, Professor Suburaj, Professor Karupaya, Professor Saravana Pandi, Professor Uday Kumar. Then the runners, Professor Punaya, Professor Philip, Professor Sentamil Arasu, Professor Vasen, Professor Ram, Professor Muthu Vengai, Professor Sahai Raj, Professor Suresh, Professor Karthik, Professor Chandran, Professor Prem, Professor Senthil, Professor Seemarajan, Professor Bilal Ahmed. I would like to call upon Professor Dr. N. Murthy, Department of English, to read out the awardees list. Dignitaries, nice. Me having immense pleasure to read out the list of awardees. Tamil Department, Dr. K. Anthony, Associate Professor of Tamil and Dean of Certificate Course, published a textbook titled Bhakti Ilakkiyamum Pudinamum during the academic year 2020 and 21. Dr. S. Sujata, Assistant Professor of Tamil and Head, published a textbook titled Kapiya Ilakkiyamum Urainadayum. And she has also received fund of rupees 2 lakh various funding agencies under the Ministry of Education during the academic year 2019 and 2022. Dr. V. Kavita, Assistant Professor of Tamil, published a textbook titled Pandaya Ilakkiyamum Nadagamum during the academic year 2020 and 21. Dr. S. Masila Devi, Assistant Professor of Tamil, received fund rupees 50,000 from various Tamil Virtual Academy USA during 2019 and 2022. Mrs. J. Savita, Assistant Professor of Tamil, published a textbook titled Tarkala Kavidayum Sirugadayum. Dr. V. Muthulashmi, Assistant Professor of Tamil, published 3 books, also received funding from government NGOs. Dr. R. Priyadarshini,
Assistant Professor of Tamil, published a book titled நீதி இலக்கியங்களில் ஒழுக்கவியல் சிந்தனைகள் in the year 2019. English Department, Dr. R. Kavita, Assistant Professor of English, edited a textbook, Part 2, English, titled English Language Through Literature 2 in the academic year 2020 and 21. Dr. A.D. Sudha, Assistant Professor of English, edited a textbook, Part 2 English, titled English Language Through Literature 1 in the academic year 2020-21, and also completed one NPTEL course in the year 2019-20. Dr. V. Amardeep, Assistant Professor of English, edited a textbook, Part 2 English, titled English Language Through Literature during the year 2020-21, awarded PhD in the year 2022 from MS University, Tirunelveli. Dr. Lakshmi Priya, Assistant Professor of English, completed one NPTEL course. Dr. I.P. Ramya, Assistant Professor of English, completed 16 NPTEL courses, published a chapter in the book Contemporary Contemplations on New Literatures in English. Mrs. K. Anushya, Assistant Professor of English, completed one NPTEL course. History Department, Dr. D. Sriveni Devi, Assistant Professor of History, Executive Member in Tamil Nadu History Congress, awarded PhD in the year 2021 from Madurai Kamaraj University, Madurai. Dr. M.S. Fatima Begum, Assistant Professor of History, has completed 5 NPTEL courses in the year 2022. Also has published a book, The Muslim Press and National Politics in the Madras Presidency, 1917 and 1947. Economics Department, Dr. P. Ravichandran, Associate Professor and Head, published 3 books, Business Opportunities, Issues and Challenges in BRICS Countries, Environmental Studies and Public Expenditure on Education and Health Sector. He has also received a grant of rupees 54,000 from ICSSR and visited Vietnam and acted as co-chairperson in the 9th IIMS International Conference. Organized 11 various funding agencies programs. Mathematics Department, Dr. P. Pandiyamal, Assistant Professor, published a textbook, Patents to Receive. Completed one Swayam online course. I may call upon Physics Department faculties, Dr. R. Jayaraman, Assistant Professor of Physics and Head, awarded PhD from Gandhigram Rural University, Gandhigram. Dr. K. Rama Venkateshwari, Assistant Professor of Physics, completed one NPTEL course 2022. Dr. K. Jayabala, Assistant Professor of Physics, completed one NPTEL course 2022. Dr. T. Rajesh Kumar, Assistant Professor of Physics, published a book, Nano Physics in 2022, having Google citation of 220. Dr. P. Uma Maheshwari, Assistant Professor of Physics, completed 4 NPTEL courses. Dr. R. Marnadu, Assistant Professor of Physics, having Google citation of 644. Chemistry Department, Dr. M.S. Deena Dayalan, former Principal, Senior Most Faculty Member, having Google citation of 51. I call upon Dr. M.S. Deena Dayalan, sir. Dr. J. Satyabama, Associate Professor of Chemistry and Dean of Science, published a textbook, Modern Physical Chemistry Concepts, as a co-author during the academic year 2021-22, completed one NPTEL course, having the highest Google citation of 819 in our institution. Dr. G.N. Kausalya, Assistant Professor of Chemistry and Head, published a textbook, filed a patent, completed one NPTEL course in 2019, having Google citation of 635 and highest Scopus citation of 440 in our institution. Please give a big clap to our madam. Mr. S. Kannan, Assistant Professor of Chemistry, filed a patent, completed one NPTEL course. Dr. S. Sagai Raja, Assistant Professor of Chemistry, published one book, filed a patent, received C.N.R. Rao Best. Students are asked to occupy in your respective seats. Don't loiter here and there. Students of our college, attendance will be taken at the end of the event.
Let me call upon Dr. M. Pandishwaran, Assistant Professor of Chemistry and NCC Officer, received one patent, published one book having Google citation of 106. Dr. A. Pandirajan, Assistant Professor of Chemistry, published 3 books, filed a patent. Dr. R. Shanmugavelan, Dr. K. Muthuvengayan, Mrs. Sanma Priya, Dr. S. Ignatius Arokyam, Mr. S. Philip Arokya Raj, filed patent, Zoology Department. Dr. K. Krishnaveni, Assistant Professor of Zoology and Dean, awarded PhD from Madurai Kamaraj University, Madurai, 2021, completed one NPTEL course. Dr. R. N. Renuga Devi, Assistant Professor of Zoology and Head, filed a patent, published a book, completed one SWAYAM online course, selected for INSA Visiting Scientist Program 2022. Dr. A. G. Valada, Assistant Professor of Zoology, awarded PhD from Manonmaniam Sundaranath University, Tirunelveli, received a fund of rupees 25,000 from Tansky. Dr. S. Dharanidharan, Assistant Professor of Zoology, having the second highest Google Scholar citation of 706 in our college. Botany Department, Dr. M. Muttumari, Associate Professor and Head, published a book, completed 2 NPTEL courses. Commerce Department, I invite Dr. M. Ponnaya, Associate Professor of Commerce and Head. He has filed 2 patents. Financial performance of selected public and private sector banks and modern tools for HR hiring process in the background of business information, April 2022. Dr. M. Inbalashmi, Associate Professor of Commerce and Member Secretary, received minor project rupees 3 lakhs entitled Role of Colleges in TSIG Achieving Sustainability by 2030, March 2022. And has also published 2 books. Dr. R. Balasubramani, Assistant Professor of Commerce, filed one patent. Dr. M. Muruganandam, Assistant Professor of Commerce, filed one patent. Dr. S. Srikala, Assistant Professor of Commerce, completed 2 NPTEL courses. Dr. E. M. Sarmila, Assistant Professor of Commerce, completed 4 NPTEL courses. Mrs. V. Vetrichelvi, Assistant Professor of Commerce, completed 6 NPTEL courses. Dr. T. Srinivasan, Assistant Professor of Commerce, filed 1 patent. Dr. P. Rani Chandrika, Assistant Professor of Commerce, published 1 book, Business Organization, in the year 2021. Dr. A. Rani, Assistant Professor of Commerce, published 3 NPTEL courses. Dr. S. Amuda, Assistant Professor of Commerce, completed 2 NPTEL courses during the academic year 2019 and 2022. Dr. J. Lavanya, Dr. C. Subramani, who has received DBT Star College, remarkable achievements. We welcome Dr. C. Subramani. Department of Commerce with CA, Dr. J. Murugapandi, Assistant Professor of Commerce, filed 1 patent, published a book, completed 1 NPTEL course in the year 2019. Dr. V. Mani Mageshwaran, Assistant Professor of Commerce, filed 1 patent. Dr. A. Babita, Assistant Professor of Commerce, filed 1 patent. Dr. V. Rekha, Assistant Professor of Commerce, filed 1 patent. Ms. Arun Moli, Assistant Professor of Commerce, completed 1 NPTEL course. Department of BBA, Mr. T. Ilango, Assistant Professor of Management, filed 1 patent. IT Department, Mrs. S. Vijayalakshmi, Assistant Professor, completed 5 NPTEL courses. Mrs. P. Chandrakala, Assistant Professor, completed 1 NPTEL course. Edited 2 books, Mrs. P. Chandrakala. Mrs. P. Murugeshwari, Assistant Professor, completed 2 NPTEL courses. Mrs. R. Gunasundari, Assistant Professor, completed 1 NPTEL course. Dr. C. Krubagaran, Assistant Professor, filed a patent. Central Library, Dr. S. Aravindan, College Librarian, has published 9 books during the academic year 2018 to 2022.
Department of Physical Education. Dr. N. Rajashekar, Assistant Professor and Head, published 4 textbooks during the academic year 2019 to 2021. Mr. P. Bangaru Swami, Assistant Professor of Physical Education, published 2 textbooks as a co-author. Mr. N. Loganathan, Assistant Professor of Physical Education, published 1 textbook titled Yoga and Fitness in 2019. Mrs. S. Ishwari, Assistant Professor of Physical Education, published 1 book. Dr. S. Sanmagasundaram, Assistant Professor of Physical Education, published 1 book titled Methods in Physical Education in 2022. Mr. C. Jayaraman, Assistant Professor of Physical Education, published 1 textbook on sports training. Remarkable achievements of the students. Yes, Rajesh of first BA History, he was achiever in .22 rifle shooting, gold medal and bronze medal. First BA History, yes, Rajesh. Yes, Prabhu of second BA History, .22 rifle shooting, gold medalist. M. Tamil Mani of third BA History, the prehistoric site Mean Tottiparai Sirumalai he is discovered on 14/4/2021. S. Sindhu Bharati of second BA English has completed 1 NPTEL course. M. Gauri of third BA English, she has completed 1 NPTEL course. K. Dinesh Kumar, first BSc Physics, won first prize in an intercollegiate event. Ms. Priya of third BSc Physics has completed 3 NPTEL course during the academic year 2019-2021. Balakeshavan of first BCom, he has attended 43 webinars. First BCom, Balakeshavan. Arnal Ezekiel of second BCom, 1 intercollegiate event. Pavitra of second MCom, she was a winner in speech competition. T. Guna, second BSc Chemistry, was a winner in drawing drawing competition held at our college, Nation Level Voters Day time. M. Subhash Chandra Bose of second BSc Chemistry, Fast Start Achievers, he was a member. V. Mogana Thirumalai of third BCom CA, he was a Mr. Dindikal Award, received Mr. Dindikal Award. R. Manoj Ram of first BSc IT has uploaded his pop singer videos, everything in YouTube. Soundarya Mary of second MSc Chemistry, E. Sharni Devi of second, A. Jennifer Sweth of second MSc Chemistry, they have completed SIH Smart India Hackathon program. They have attended and submitted projects. Of first chemistry, won first prize in Science Expo. Yuvaraj of first MSc Chemistry, won first prize in Science Expo. R. Gogol of first BSc Physical Education, he was a winner in state level skating competition, received gold medal. Third BCom, Mr. Arun Kumar, Banking and Insurance, he has 339 online programs. Best Cadet I. Murali Krishnan of second BCom, Cadet N. Raghupati Krishnan of second BSc IT, Cadet B. Harihara Pandya of second BSc IT, Cadet A. Dinesh Kumar of third BCom A section, Cadet S. Hari Krishnan of third BSc CS SSC,
Cadet M. Mageshwaran of 3rd BSc Chemistry, aided. Cadet P. Soumya, 3rd BSc Chemistry. Cadet A. Jennifer of 3rd BSc Zoology. Cadet S. Suresh of 3rd BSc CS. Cadet J. Ebenezer Jabaraj of 3rd BCom. NSS Best Volunteers. K. Jiva of 2nd BCom CA. Selvan M. Karupaya of 2nd BSc Chemistry, B batch. S. Praveen Kumar of 2nd BSc Physics. Selvan R. Veerapandi of 3rd BA History. Thank you very much for giving a wonderful opportunity. I request Mr. Dr. N. Murthy, Assistant Professor, for edited book published for Part 2, and Dr. A.D. Sudha, Vasantha Mani, Principal of Nursing College, and Professor V. Deepa, Principal, Naturopathy College, and Mrs. Sudha, Coordinator. Next, Dr. Santhi, Coordinator or HUD. Next, I call upon our Academic Director, Dr. N. Markandayan, sir. Next, I call upon through Adinarayan, sir. Next, I call upon Narayana Raju Naina. Next, I call upon Dr. U. Nadarajan, Vice Principal. Next, I call upon Mrs. Sruthi, Administrative Officer. I call upon P. Gautam of boxing, representing Tamil Nadu State and National. And I call upon Stika Jasmine, boxer. Stika Jasmine. She represented Tamil Nadu State and Madurai Kamaraj University. Vishnu Dayanidhi represented Madurai Kamaraj University and Kalo India Athletic Championship. Sahaya Jasmine Rose represented Madurai Kamaraj University, also won medal in State Athletic Championship.
and Kelo India. Okay. Kavi Arasan, Taekwondo, represented Madurai Kamaraj University, and G. Kanimoli, Taekwondo. Dinesh, G. Dinesh, handball. P. Rosni, handball, representing state and university. Hari Narayanan, basketball. Hari Narayanan. R. Gautam, Kabaddi player R. Gautam, represented Madurai Kamaraj University. Suresh Kumar, Coco. T. Kavichelvan, cricket. I call upon Ramesh Sana, Super TV Ramesh Sana, please. Deepak. Mr. Uday Kumar, System Administrator, Lab Administrator Uday Kumar. Uday Kumar. Kumaran Adios. டிபார்ட்மெண்ட் பாண்டீஸ்வரன் சார் அவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகிறது. ஒளிவாங்கியை சிறப்பாக அமைத்து கொடுத்த சகோதரருக்கு பரிசு வழங்கப்படுகிறது. Thank you for the dignitaries for awarding the prizes. Now it's time to end. No work is important than that of returning thanks. Now I would like to call upon our academic director, Dr. N. Markandayan, to deliver the oath of thanks. This is going to be the toughest task, delivering vote of thanks. At the end of honoring all the people who have assembled here, the philanthropist for the cause of education and sports, most respected secretary and correspondent of G.T.N Arts College, and the chairman of G.T.N Group of Institutions, Lion Dr. K. Rathinam sir, Mr. Durai Rathinam, who is the kingpin of every activities, how it went on today in G.T.N campus. And today's chief guest, Mr. Charles Bromeo, the Padma Shri awardee and Arjuna awardee, the recipient of both Padma Shri and Arjuna awards. Dr. K.T. Durai Murugan and our principal, Dr. P. Balaguru Swami,
Trustee Narayana Raja, the former Secretary and Trustee Mr. Adi Narayana Swami, and other dignitaries on the dais and off the dais, press and media people. Here I am to deliver a vote of thanks. And first, I am going to choose our correspondent and secretary, Lion Dr. K. Rathinam, for having spent money like anything. He is spending money, that too a hard-earned money, for the cause of poor students' education and poor students' sports development. So this is the right day. This is a most appropriate day. All the sports-loving students should extend their gratitude to our correspondent and secretary for spending money exclusively for sports development activities in G.T.N campus. Next, Mr. Durai Rathinam. I need not say of sports coordinator in G.T.N. The sports activities in G.T.N campus have triggered like anything and achieving every year lot of glories to the G.T.N campus. So this is the 58th sports day. I have seen nearly 40 sports day in G.T.N campus. Out of 58 sports day, I consider that after the 2 years of break due to pandemic, now the third year we are celebrating a very wonderful sports day here, 58th sports day. This is said to be a honorable day to G.T.N campus. This is a very great day to G.T.N campus. And there are 3 events our correspondent has highlighted for every college to celebrate. The 3 events are, one is the sports day, and another one is college day, and the third one is graduation day. And these days are celebrated like tricolor celebrations in every campus, and it is started with sports day here. I must thank Dr. Rajasekhar for having taken efforts to organize a very wonderful events yesterday and conducting, even in spite of pandemic situations, his achievement of 88 university blues to G.T.N is a very, very commendable thing, and he has achieved. So on behalf of the management, on behalf of the sports-loving students, there are no words to express my gratitude to Dr. Rajasekhar. Here we have got a chief guest, our Mr. Durai Rathinam's guide, Sivakumar, younger brother. Mr. Sivakumar has delivered a very wonderful chief guest address, and he was very passionate enough. He was very passionate, and he was very passionate to distribute all the awardees in this stage. So let me congratulate, let me thank, my special thanks to Mr. Sivakumar on behalf of our secretary and correspondent. And I must express my thanks to Dr. K.T. Durai Murugan. He has delivered a speech about sports therapy. And Bromeo, he hoisted the national flag. He actually declared the sports meet open in the morning. And our correspondent has hoisted the G.T.N flag. And Dr. Durai Murugan has hoisted Olympic flag. Definitely, G.T.N flag would be flying high in G.T.N campus, not only in G.T.N campus, throughout the state of Tamil Nadu. This is going to happen, and for that gesture, I thank all the chief guests today who have come over here to grace this occasion. And let me thank all the faculty members, sports committee members, trustees, principals of other sister concerns of G.T.N group of institutions, and students of nursery, and students of arts college, faculty members and non-teaching staff. You are very passionate now. Passionately listening to me,
And this is a very wonderful opportunity of delivering a vote of thanks. Let me thank Mr. Durai for having given me this opportunity. I didn't know that I'm going to deliver a vote of thanks. He said, and the principal told me that your program cancelled, you are not going to deliver vote of thanks at the end. But anyhow, I have got this very great opportunity because it is a honorable day. I feel that I am honored by giving this opportunity to deliver a vote of thanks today, being a old student of G.T.N, being a former principal of G.T.N, being a former HOD of G.T.N, being a sports lover of G.T.N, not only sports lover in G.T.N, sports lover and continuous winner of shot put event when I was working here as principal, as a teacher. And now our correspondent asked me to join in shot put event. I said that if I am defeated, I will be getting a sorry figure. Therefore, I don't want to. In that way, I have conveyed my message. So for everybody, let me thank from my bottom of my heart. There is no word to express my gratitude in this occasion. Thank you very much. Thank you, sir. Natuppan. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल वंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे